குமாராக இயேசு கிறிஸ்துவே சோதரே 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 சோதரமானவரே எங்களுக்கு பரிசுத்தாவியானவரே சோதரே சோதரமானவரே இந்த ஆராதனை ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்மடி கரத்தில் நாங்கள் அபகரிக்கிறோம். நீர் எங்களை மறைத்து வெளிப்படும்படியாக ஆண்டவரே தெய்வீக பிரசன்ன தெய்வீக தரிசன ஆண்டவரே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த பரலோக தரிசனத்தை நான் காணும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படியாக யாரெல்லாம் விடுதலையாக வேண்டும் என்று செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படியாக ஆண்டவர் யாரெல்லாம் வேண்டுதலோடு ஆண்டவரை விண்ணப்பத்தில் வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றும் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா எங்களை மறைத்து வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு செலுக்கும்படியாக உபப்படுகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கான மைக்கமை உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். இப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல பிதாவே.
உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ வல்லமை, தேவ அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல் இறங்குவதாக, ஒவ்வொரு மேல் இறங்குவதாக. தேவன் தகப்பனே ஆண்டவரே, நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே, நீத்துகிறவர் ஆண்டவரே. நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உண்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அப்பா, நீர் ஒருவரே புகழ்ச்சிக்குரியவர் ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமைக்குரியவர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மாத்திரம் ஆராதனை செலுத்துகிறோம், உமக்கு மாத்திரம் ஆராதனை செலுத்துகிறோம். நீர் இந்த வானமும் பூமியை படைத்தவர் அப்பா, அவைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர் ஆண்டவரே. மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கரங்களும் உயர்த்தின வண்ணமாய், ஹல்லேலூயா, எல்லா கரங்களும் உயர்த்தின வண்ணமாய், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் பிரசன்னா, என்னுடைய மனைவி பெயர் ஏஞ்சல். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் ராணிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்கடர் நினைவு மருத்துவமனையில் ஊழியம் செய்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 2 பேர், ஒரு பொண்ணுக்கு 4 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 11 மாதம். 2 பேரும் ஊரில் இருக்காங்க. இப்போ எங்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டது என்றால், மருத்துவமனையில் நிறைய நோயாளிகள், அதோட கவலையோடு இருக்கக்கூடிய இந்த உறவினர்கள், இந்த வியாதி படுக்கையில் இருக்கக்கூடிய கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக ஜெபம் செய்து அவர்களை தேற்றுகிற ஒரு ஊழியத்தை செய்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆவியானவர் எங்களை ஏவுகிறபடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிராமத்துக்கு சென்று, எனக்கு தெரிஞ்சு இந்த 4 மாதங்கள்ல ஏறக்குறைய ஒரு 11-12 கிராமத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். ஆண்டவர் இந்த வருடத்திலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, உன்னை தேற்றுகிறதற்காக ஒவ்வொரு கிராமத்திற்காய் அனுப்ப ஆசைப்படுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா சிட்டியில ஊழியம் செய்யறது, இந்த நகரத்துல ஊழியம் செய்யறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. ஆனா இந்த கிராமத்துக்கு போய் ஊழியம் செய்யறது ஐயா சொன்னது போல அநேகர் விரும்ப மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நான் இங்க வந்தபோது நான் யோசிச்சேன், ஆண்டவரே, இந்த ஒரு சின்ன இடத்துலயும் இத்தனை பேரை நீங்க சேர்த்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கெல்லாம் உண்மையிலே பாக்கியம் பெற்றவர்கள். நான் நினைக்கிறேன், ஐயா மாதிரி என்னால ஒரு நாள் கூட ஊழியம் செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படும். ஐயா நினைச்சிருப்பாரு, இந்த கிராமத்துக்கு ஊழியம் வரும்போது எப்படியாவது இந்த இடத்துல நான் ஆத்மாக்களை சேர்க்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஒரு ஆத்மாவை புதிதா கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அல்லேலூயா. ஏன்னா அப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற உங்களை நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் ஐயா. ஆண்டவர் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இந்த சபையை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. ஒரு ஆமென். இந்த வார்த்தைகள் என்னை தேற்றுகிற வார்த்தைகளா இருக்கட்டும். இந்த வார்த்தைகள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே தகப்பனே அப்பா பிரயோஜனம் உள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே என் வாழ்க்கையில தகப்பனே இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை தேவன் தெளிவுபடுத்தும்படியா நல்லா உங்க வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்க. ஆண்டவரே இனிமேலும் என்னை நடத்துங்க. ஆண்டவரே இதுவரை என்னை தாங்கினீர். ஆண்டவரே இனிமேலும் தாங்குங்க. ஆண்டவரே இதுவரை என்னை போஷித்தீர். ஆண்டவரே இனிமேலும் போஷிங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு, உம்முடைய வல்லமையை கொண்டு, உம்முடைய திட்டத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி வாயை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே தகப்பனே இன்றைக்கு நான் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே தகப்பனே எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கிறது, சில காரியங்கள் எனக்குள்ள ஆண்டவரே தகப்பனே எப்படி இதை நான் கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு என் தேவன் ஆண்டவரே எல்லாவற்றையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இன்றைக்கு என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாய் மாறட்டும் ஏசப்பா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த செய்தியின் மூலமாய் தேவன் என் இருதயத்துல பேசுவீராக. சில வேளைகளில் தகப்பனே எனக்குள்ள ஆண்டவரே தகப்பனே நான் உண்மையாகவே நான் இந்த இடத்துல ஆராதிக்கிறேனா, உண்மையாகவே நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உட்கொள்கிறேனா என்ற சந்தேகம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா.
தகப்பனே, இந்த வார்த்தைகளை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் பேசுங்க, அவர்கள் கேட்கட்டும். ஆண்டவரே, தேவன் வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு நான் எடுத்த ஒரு தலைப்பு என்னவென்று பார்த்தால், நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில ஆவியானவர் வித்தியாசமாய் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன். சில நேரங்களில் நமக்கு இந்த டவுட் இருக்கும், நான் எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக நான் அழைக்கப்பட்டேன், ஏன் ஆண்டவரை நான் ஆராதிக்க இந்த இடத்திற்கு கடந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், நம் சராசரி மனிதர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுல முதலாவது அந்த இது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நம்ம முதலாவது யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். இன்னொரு ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். ஏவும் பொழுதுதான் இப்படிப்பட்டதான இடத்திற்கு வரும்படி அவர் அழைத்து வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, முதலாவது என்ன பார்த்தோம், நம்ம தேவனுடைய பிள்ளைகள். சரிங்களா? அந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனம் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் my servant Caleb, because he has a different spirit. அதாவது பாருங்க, different அப்படின்னா வித்தியாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வித்தியாசம் சொல்லுங்களேன். இப்ப நான் முதலாவது ஒரு பாயிண்ட் சொல்றேன். இதுக்கு முன்னாடி சொல்றேன், நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல உரத்த சத்தம் ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி உள்ள பகுதியை வாசிங்கன்னா, அதே என்னாகமத்தின் புஸ்தகத்துல 13வது அதிகாரம் 31 33 வசனங்களை வாசிங்களேன். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம், அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே
புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஒரு காரியத்தை இந்த இடத்துல கவனிக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த தேசத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆனா அந்த இடத்தை வேவு பார்க்க போகும்போது இப்படிப்பட்டதான காரியங்களில அந்த ஜனங்கள் கொண்டு வந்து மறுமொழியா சொல்றாங்க. எத்தனை பேர் அனுப்புனாங்க அந்த இடத்துக்கு? 12 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுல 2 பேரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மீதி 10 பேர் எப்படி சொல்றாங்க அந்த இடத்துல? அங்க போனோம், அந்த இடத்துல பெரிய ராட்சதர்கள் இருந்தாங்க. அவங்க பார்வைக்கு, நாங்க எங்க பார்வைக்கு வெட்டுக்கிளி போல இருந்தோம், அவங்க பார்வைக்கும் நாங்க எப்படி இருந்தோம்? அப்படியே இருந்தோம். அதாவது இவர்களே என்ன பண்றாங்க? ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எங்க பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் அப்படியே இருந்தோம். இது பாருங்க, யோசுவா புஸ்தகத்துல அழகா காலேபு சொல்லியிருப்பாரு. 14வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களேன். என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். இந்த இடத்துல பாருங்க, காலேப் இந்த வார்த்தையை சொல்றாரு. என் கூட வந்தவங்க என்ன பண்ணாங்க? இருதயத்தை என்ன பண்ணாங்க? கரைய பண்ணினார்கள். ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் முதலாவது ஃபர்ஸ்ட் வசனம் வாச்சோம், காலேபுக்குள்ள என்னத்தை கொடுத்திருக்கிறாரு? வித்தியாசமான ஒரு ஆவி, வேற ஆவியை அவருடைய இருதயத்துல கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கணும். மத்த 10 பேர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க? அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நம்மளை கொன்றுவாங்க, அவங்க ராட்சச பிறவி, அவர்கள் பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா பாருங்க, காலேபும் யோசுவாவும் அந்த இடத்துல சொல்லுகிறாங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், அந்த தேசத்தை நாம் சுதந்தரிப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தெரியுதுங்களா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? 10 பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், 10 பேர் ஒரு தகவலை சொல்றான். மத்த 2 பேர், அது இந்த காலேபும் யோசுவாவும் ஒரு வித்தியாசமான ஒரு அறிக்கையை சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு கையை உயர்த்தி உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் இருதயத்தை கரைய செய்யும் போது நீங்கள் அவர்கள் இருதயத்தை தேற்றுவர்களாய் இருப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்க அவர்கள் இருதயத்தை கரைய செய்யலாம், அவ்வளவுதான், இந்த காரியம் முடிந்து விடும், உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்ல, நீ இப்படியே தான் இருக்க போறேன்னு மற்றவங்க சொல்லலாம். ஆனா நீங்க போய் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஆண்டவர் பார்த்து கொள்வார், உன் இருதயத்தை அவர் தேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிற காரியம் எப்படி உங்க மனசுல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்றேங்க, நான் சொல்ல வேண்டிய கடமையை சொல்லிடுறேன். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணும். அவன் போய் கோயில இருந்தா நானும் நிப்பேன்னு கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களை பிரித்தெடுத்து இருக்கிறார், ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார், ஆண்டவர் அவருக்காக உங்களை அழைத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அவருடைய பரிசுத்த பர்வதத்தை நிற்கும்படி அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகத்து 1 கொரிந்தியர்ல 14:7 வாசிக்கும் போது, அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சப்தமுடிகிற உயிரில்லா வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதுறப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி வித்தியாசம் காட்ட முடியும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுற காரியம் சிலருக்கு கடினமாய் தோண்டலாம், என்ன மன்னிச்சிருங்க. ஆனாலும் உண்மை இதுதான், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேண்டும். நீங்கள் யோசிப்பதற்கும் மற்றவர்கள் யோசிப்பதற்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவர்கள் கரைய செய்கிற இடத்தில் இருக்கும்போது நீங்கள் அவர்களை தேற்றுகிற இடத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்சிச்சுங்க என் வாழ்க்கையை மத்தவங்க யோசிக்கும் போது நீங்க போய் சொல்லணும், எப்பா உன் வாழ்க்கை முடியல, சகோதரி உன் வாழ்க்கை முடியல, என் கூட வா, என் ஆண்டவர் இருக்கா, அவர் உன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வித்தியாசமாய் படைக்கப்பட்டவன், நீ வித்தியாசமானவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சகோதரி, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டவர் இதுவரை உங்களோட தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த இடத்துல நான் நின்று சொல்லுகிறேன், நீ வித்தியாசமானவன். மற்றவர்களுக்கும் வித்தியாசம் வேண்டும். நீங்க யாருங்க? அது முதல் சொன்னது, அது எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு பெயர். இப்ப நான் சொன்னேன் ஒரு பாயிண்ட், நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்களேன். நீங்க வித்தியாசமானவர்களாய் இருந்தால் சத்தமா சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க யாரு? இன்னையில இருந்து நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க யாரு? வித்தியாசமானவன். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எல்லாரும் பொல்லாத வழியில போயிட்டு இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை அநேகர் உலக பிரகாரமான பாவங்களில போயிட்டு கொண்டு இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை தேடும்படி வித்தியாசமாய் அழைக்கப்பட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியை ஒரு 2 நிமிஷத்துல சொல்லி முடிக்கிறேன். நான் பரம்பரை கிறிஸ்தவன் கிடையாது. என்னுடைய பெயர் திருலோக சந்தர். பரம்பரை இந்து மார்க்கத்துல பிறந்த ஒரு மனுஷன். என் குடும்பத்துல இன்று வரை நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு 5வது 4வது படிக்கும்போது ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போவேன். எங்க அம்மா முதலாவது ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டதுனால அந்த சபைக்கு நான் போவேன். தினமும் 5:30 மணிக்கு அங்க ஒரு காலை ஜெபம் நடத்துவாங்க. அது ஒரு ஷீட்டு ஒரு கூரை போட்ட அந்த சபை தான். ஒரு 60-70 விசுவாசிகள் வருவாங்க. காலையில் 5:30 மணிக்கெல்லாம் நான் அங்கே போய் என்ன பண்ணுவேன்னா, பாயை போட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரம் எடுத்து வச்சு சுற்றி ஒரு 10-15 பேர் ஜெபம் பண்ணுற மாதிரி பாட்டு புத்தகம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுற மாதிரியே தூங்கிடுவேன். சின்ன பிள்ளை தான், எனக்கு ஜெபம்னா எனக்கெல்லாம் தெரியாது அப்படி. ஆனால் அந்த இடத்துல 5:30 மணிக்கு எழுந்து அந்த பணியை நான் செய்தேன். காலங்கள் போனது. என்னுடைய தாயார் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் பிரிந்துட்டாங்க. 2000வது வருஷத்துல எங்க அம்மா தனியா எங்க அப்பா தனியா போயிட்டாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில தனித்து விடப்பட்டேன். எங்க அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. 2 பேரை பார்த்துக்கணும்னு சொல்லி மலேசியாங்கிற ஒரு நாட்டுக்கு போய் வேலை பார்க்க போனாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பாஸ்போர்ட்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு தவறான ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு ஒரு வீட்டு வேலை பார்க்குற அளவுக்கு எங்கள் அம்மா தள்ளப்பட்டாங்க. அதனால எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்பாயிடுச்சு. என்ன ஆண்டவர், உங்களை நம்பி தானே நான் இங்கே வந்தேன், என்னை நீங்கள் இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்ட்டு ரொம்ப மன கஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க வெளியில் வந்துட்டாங்க, ஆண்டவர்கிட்ட வெளியில் போயிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நான் போய் அந்த இடத்துல 5:30 மணிக்கு நான் பாய் போட்டு ஜெபம் பண்ணி அந்த இடத்துல நின்ன பாருங்க. 20 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்னையை தொட்டு இந்த இடத்துல நிற்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எங்க அம்மா பிரிந்து போனதுக்கு அப்புறம், எங்க அப்பா பிரிந்து போனதுக்கு அப்புறம் நான் ஹாஸ்டல்ல விடப்பட்டேன். ஹாஸ்டல்ல ஆண்டவரை பத்தி என்னன்னே எனக்கு தெரியாம மறக்கடித்து விட்டார்கள். நான் சுத்தமா ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன். என்னுடைய காலேஜ் லைஃப், என்னுடைய வேலையிலலாம் மிகவும் துன்மார்க்கமாய் வாழ்ந்து ஒரு மனுஷன். நான் ஆண்டவருக்கு நான் அதான் முதல்ல இந்த மைக்க பிடிச்சுன்னே சொன்னேன், இந்த இடத்துக்கு நிற்பதற்கு நான் யாரு? தகுதி இல்லாதவன். அநேக ஞாயிற்றுக்கிழமை
எத்தனை ஒயின் ஷாப் திறக்கும்னு சொல்லி காலங்காலமாய் வெயிட் பண்ணி அந்த இடத்துல நின்ற ஒரு மனுஷனா. அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கையில இருந்தேன். ஆனா ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து 16வது ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில மீண்டுமாய் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திருச்சி திண்டுக்கல் பகுதியில நான் குடிக்காத ஒயின் ஷாப்பே இருந்திருக்காது. ஆனா அந்த இடத்துல இந்த வேதத்தை தூக்கி கொண்டு ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஐயா, மகா பெரிய பாவி என்னையவே ஆண்டவர் பயன்படுத்த முடியும்னா உங்களை பயன்படுத்த முடியாதா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். மகனே, உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை நான் ரட்சித்தேன், உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன், உனக்கும் உன் நண்பர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு என் மது பழக்கத்தை விட்டேன். அன்றைக்கு முதல் தடவை நான் சர்ச்சுக்கு கால் எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் உன்னை நான் அழைத்து கொண்டேன், உன் பாவ வாழ்க்கையை விட்டு விலகிவிடு, உனக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் உண்டு பண்ணினேன் ஆண்டவர் சொன்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் அதே காரியத்தை உங்களுக்கு சொல்றேங்க. 2016ஆம் ஆண்டு என்னை ஒப்பு கொடுத்து அவருக்காய் வாழ்ந்தேன். இன்றைக்கு வரை ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை பார்த்து கொள்வதற்கு யாரும் இல்லைங்க. எங்க அம்மா ஃபாரின்ல இருந்துட்டாங்க. அவங்க பணம் அனுப்புவாங்க. எங்க பாட்டி தான் வந்து எங்களுக்கு படிப்புக்கு இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்க. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைக்குள்ள, நிறைய போராட்டத்துக்குள்ள கடந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு நேரம் சாப்பாடு எனக்கு இருக்காதுங்க. எங்க அம்மா சம்பாரிச்சு பாட்டி வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஆனா பாட்டி வீட்டுல இருந்து எனக்கு வர்றது தாமதமாகும். நான் சொல்றேன், வெறும் 10 ரூபாய் இருந்த போதும் ஒரு நைட்டுக்கு என்னால ஒரு 5 ரூபா மிச்சர் பாக்கெட்டு, 3 ரூபா டைகர் பிஸ்கட் வாங்கி 1 வருஷத்துக்கு மேல நான் ஓட்டுன காலங்கள் உண்டு. 3 நேரம் நான் திருப்தியாய் சாப்பிட்டது இல்லை. என் வாழ்க்கையில அப்படிதான் நான் கஷ்டத்தை அனுபவித்தேன். எங்க அம்மா நல்லா சம்பாதிச்சாங்க, ஆனாலும் எனக்கு காசு இல்லை. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில தான் நான் வந்து என்னுடைய படிப்பெல்லாம் நான் முடிச்சேன். இன்றைக்கு நான் வந்து வர்றதுக்கு கார்ல வந்திருக்கலாம். நான் பரம்பரை பணக்காரன் கிடையாது. ஆண்டவர் நான் 5-6 கிலோமீட்டர் நடந்து போன காலங்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இந்த 60 கிலோமீட்டர் ஆண்டவர் ஒரு வாகனத்தை கொடுத்து, ஒரு காரை கொடுத்து என்னை நடத்தி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, என்னோட சம்பளம் வெறும் 10,000 இருந்து 12,000 ரூபாய் தான். ஆனா அதுக்கு இஎம்ஐ எப்படி கட்டுறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த காரை வந்து நான் வாங்கும்போது இதுக்கு ஒரு பெரிய சாட்சி இருக்கு. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். பெரிய சாட்சி இருக்கு. எனக்கு மகள் இருக்கான்னு சொன்னேன்ல, பெரிய மகள் 4 வயசு ஆகுது. அவ வந்து எல்லாத்தையுமே ஜெபத்துல தான் இது பண்ணுவா. ஏசப்பா எனக்கு மழையை கொடுங்க, மழையை கொடுங்க, மழையை கொடுங்கன்பா. அவ விசுவாசிக்கிற மாதிரி அன்னைக்கு மழை வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தடவை எங்களுக்கு வந்து நாங்கள் குடும்பம் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்ட போது கார் இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் எங்கிட்டாவது நான் கடன் வாங்கி இல்லை ஏதாவது லோன் போட்டு ஒரு கார் வாங்கணும் ஆண்டவரே அப்படின்ட்டு கடந்த ஜூன் மாதம் ஆசைப்பட்டேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒரு பழைய கார் ஒன்று வாங்கி நாங்கள் வந்து இது பண்ண ஊழியத்துக்காக எங்களுக்கு வேணும் ஆண்டவரே நாங்கள் கேட்டுட்டு வந்தோம். நாங்கள் எங்கள் மாமாவுக்கு ட்ரீட்மெண்ட், எங்கள் மாமா வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டு, அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு ரிட்டர்ன் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு கார் ஷோரூமுக்கு போகிறோம். ஏன் போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி கார் வந்து நின்றுருந்த கார் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோட காரு. எதுக்கு அவங்க வந்து நின்றுருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்கலாமேன்னு போனோம். போனப்போ அவங்க புது கார் வாங்க போகிறாங்க. அவங்க எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க மேலே. இந்த கார் தான் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு. என்னோட பொண்ணு பார்த்துட்டு, அப்போ அந்த கார் நல்லா இருக்குல்ல, அதை நம்ம ஓட்டி பார்க்கலாமா அப்படின்னா. சரின்ட்டு சும்மா ஓட்டி பார்த்தோம். டெஸ்ட் டிரைவ் வந்து கொடுத்தாங்க. சரி சார் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு. ஓட்டும்போது அந்த காரை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் பிள்ளை பின்னாடி, என் மனைக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. என் பிள்ளை பின்னாடி உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுறா, ஆண்டவரே இந்த காரை எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததுக்காகி நன்றி ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எனக்கு அப்போதைக்கு என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நில், என்கிட்ட கையில் காசு இல்லை. அது 9 லட்சம் ரூபா அந்த கார். என்கிட்ட காசு கிடையாது. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே சின்ன பிள்ளை இவ சொல்லிட்டாலே நான் எப்படி ஆண்டவரே இவன் முன்னாடி நான் வந்து இந்த கார் இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லுவேன்ட்டு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனா பாருங்க, ஒரு வாரத்துல அவ எந்த காரை பார்த்தாலோ அவ பார்த்தது வந்து ஆஷ் கலர் காரு. அவ சொன்னா எனக்கு சிகப்பு கலர்ல தான் அப்பா கார் வேணும்னா. சிகப்பு கலர் கார் அந்த இடத்துல இல்லை.
ஆனா பாருங்க, எனக்காக ஒரு வாரம் கழித்து ஆண்டவர் அந்த இடத்துல சிகப்பு கலர்ல அவ விரும்பின மாதிரியே ஒரு கலர்ல காரை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது என்னால இது என்ன பெருமைப்படுத்தவோ என்ன நான் மகிமையா சொல்லவோ அல்லங்க. நான் இல்லைன்னு நான் நினைக்கும் போது என் வாழ்க்கையில நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் கையை உயர்த்துற உங்களை பார்த்து சொல்றேன், எனக்கு ஆண்டவர் செய்ய முடியும்னா உங்களுக்கு கண்டிப்பா செய்வார். ஒரே ஒரு காரியம் மட்டும்தாங்க, அவர் உங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பார்த்து சொல்லுங்க, வித்தியாசமானவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்பவும் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் வித்தியாசமானவன். ஏன்னா மற்றவர்கள்லாம் கார் வாங்க யோசிக்கணும்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பணத்தை ரெடி பண்ணுவாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான பணிகள்ல ஈடுபடுவாங்க. என் சம்பளம் குறைவு, எனக்கெல்லாம் லோனே கிடைக்காதுங்க. பேங்குக்கு போனாலே, நான் லோனுக்குன்னு சொல்லி போனேன் பேங்குக்கு, 25,000 ரூபாய் சம்பளம் தான் நான் கொடுக்குறேன் பிரதர்னு சொன்னாங்க. ஆனா பாருங்க, 25,000 ரூபாய் என் சம்பளம் இல்லைனாலும் ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் பாருங்க, நம்முடைய தேவன் உனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நீங்கள் வித்தியாசமானவர்கள். உங்களுக்கு உரிமையா சொல்லுங்களேன், நான் வித்தியாசமானவன். வித்தியாசமானவன். மற்றவர்கள் விழுந்து விழுந்து போகிற இடத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஆண்டவரே நானும் பாவம் பண்ணேன், நானும் குடித்தேன், என் ஃப்ரெண்டும் குடித்தான். ஆனா நான் எத்தனையோ நாட்கள் 2 மணி 3 மணிக்கு குடித்து வண்டியை ஓட்டிட்டு கண்ணே தெரியாமலாம் போயிருக்கேன். நான் என் ஃப்ரெண்டு கடந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. குடிச்சிட்டு அவர் போகும்போது எதாப்புல லாரி வளைஞ்சிருக்கு, இடிச்சு இறந்துட்டாரு. நான் இப்ப யோசிச்சேன், ஆண்டவரே எத்தனை நாள் நான் இப்படி குடிச்சிட்டு நான் போயிருக்கேன், ஒரு நாள் கூட நீங்க என்னை கைவிடல ஆண்டவரே. நான் பாவம் தான் ஆண்டவரே பண்ணினேன், உம்மை விட்டு தூரம் தான் போனேன் ஆண்டவரே, ஆனாலும் நீர் எனக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணினீரே ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப அவரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரித்தேன். ஏன்னா மற்றவங்க செய்த அதே தப்பை தான் நாம செய்திருக்கிறோம். ஆனால் மற்றவர்களின் முடிவு வேற, உங்களுடைய முடிவு வேற. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் வித்தியாசமானவர்கள். கையை உயர்த்துங்களேன். நான் உங்களை பார்த்து ஒரு ஜெபம் பண்றேன். ஆண்டவரை பார்த்துக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கை வித்தியாசமாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவரே நீங்க கிருபையா இந்த வித்தியாசத்தை கொடுத்திருக்கீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நான் உங்களை கையை உயர்த்துற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்கள் ஒரு பாதையில கஷ்டத்தின் மத்தியில போனாலும் நீங்களும் கஷ்டத்தின் மத்தியில தான் போறீங்க. ஆனாலும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது ஒரு காரியத்தை பார்த்து என்ன பார்த்தோங்க, நீங்கள் அதை இப்படி சொல்லலாம், நான் வித்தியாசமானவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கலாம், நான் விசேஷமானவன். சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்பெஷல். சொல்லுங்க. நான் யார் தெரியுங்களா? ஸ்பெஷல். சொல்லுங்களேன். நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்களேன். நான் யாரு? ஆண்டவருக்கு ஸ்பெஷல். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் சொன்னேன் வித்தியாசம். என்னதுங்க? இப்ப என்ன சொல்றேன்? விசேஷம். சொல்லுங்க. விசேஷம். நான் வித்தியாசமானவன், நான் விசேஷமானவன். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43வது அதிகாரத்துல 4வது வசனம் பாருங்களேன். ஏசாயா 43வது அதிகாரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக, ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக, உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், ஜாதிகளையும் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஆங்கிலத்துல இந்த வார்த்தையை முதல் வார்த்தையை படிச்சோம்னா you are precious to me, அதாவது you are special to me. ஆண்டவர் நம்ம பார்த்து என்ன சொல்றாரு? எப்பா நீ எனக்கு ஸ்பெஷல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொன்னா எப்படி எவ்வளவு சந்தோஷப்படுவோம் நம்ம. ஆண்டவர் சொல்றாரு நீ எனக்கு என்னங்க ஸ்பெஷல், நீ எனக்கு விசேஷமானவன். என் கூட எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நீ எனக்கு யாரு? விசேஷமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க பார்க்கிற பார்வை எடுத்தவங்களுக்கு நான் போய் ஸ்பெஷலா பாஸ்டர்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நாம விசுவாசிக்கணும். சொல்லுங்களேன். முதலாவது என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பினாதான் அது நமக்கு நடக்கும், பயனுள்ளதா மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 60 கிலோமீட்டர் தாண்டி வந்து உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்ல ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. சரிங்களா? நீங்க முதலாவது யாரு? வித்தியாசமானவர்கள். இரண்டாவது விசேஷமானவர்கள். நீங்க ஸ்பெஷல்ங்க. என் ஆண்டவருக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரி, நீங்க தான் ஸ்பெஷல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளை இருந்தாலும் சரி, அந்த மனசுக்கு பிடிச்ச ஒரு பிள்ளை இருக்கும்ல, இருக்குமா இல்லையா? இருக்குமா? தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். உண்மையை நீங்க உள்ளபடி சொல்லணும். எத்தனை பிள்ளை இருந்தாலும் இந்த பிள்ளை மேல ஒரு தனி பாசம் சிலருக்கு. ஏன்னா எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, என் தாத்தா பாட்டி, எங்க அம்மாவுக்கு, என் தாத்தா பாட்டிக்கு 5 பிள்ளைங்க, 2 பொண்ணுங்க 3 பசங்க. எங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க சொல்றேன். அதுல ஒரே ஒரு கடைசி பையனை மட்டும் எங்க பாட்டிக்கு அவ்வளவு கொல்ல பிரியம் அவங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து 1 முட்டை வைப்பாங்க, அவருக்கு ரூம்குள்ள போய் 3 முட்டை வைப்பாங்க. பிராமின் சொல்லுங்களேன். எங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்பாங்க, அந்த பையனுக்கு மட்டும் எடுத்து வச்சிருப்பாங்க. அவன் கிரிக்கெட் விளையாண்டு வருவான், அவனுக்காக என்ன பண்ணிருப்பாங்க? எடுத்து வச்சிருப்பாங்க. நான் இப்ப யோசிப்பேன், எவ்வளவு பார்ஷியாலிட்டி இந்த கிழவிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனாலும் சொல்றேன், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தான் எனக்கு ஸ்பெஷல். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் தாங்க அவருக்கு ஸ்பெஷல், நான் தாங்க அவருக்கு விசேஷமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவது நீங்கள் வித்தியாசமானவர்கள், இரண்டாவது நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 25, 26 வசனங்கள். இல்ல, 6வது அதிகாரம் மத்தேயு 6, 25, 26. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நம்ம நிறைய நேரங்கள்ல கவலைப்படுகிறோம். ஆண்டவரே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன ஆண்டவரே பண்ணுவேன்? என் பிள்ளைங்களோட படிப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய ஜீவனத்திற்கு என்ன பண்ணுவேன்?
என்னுடைய உடைக்கு என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு நான் போக மாட்டேன்னா என் வாழ்க்கை இப்படியே தான் நிற்குமான்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறோம். ஆனா ஒரு காரியத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு நான் சொல்றேங்க, நீங்க எப்படி நீங்க யோசித்திருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையானதை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த சபையை பார்த்து நான் சொல்றேன், நீங்க எதற்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இடம் கொடுக்கணுமா, ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு பிஏ சிஸ்டம் கொடுக்கணுமா, ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு ஆத்துமாக்களை கொடுக்கணுமா, ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா, சபைக்கு ஊழியத்திற்கு, ஆண்டவர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பாஸ்டருக்கு தெரியும், பாஸ்டர் மனிதர்களை நம்பி ஊழியத்திற்கு வந்திருக்க மாட்டார். அப்படி மனுஷனை நம்பி வந்திருந்தாருன்னா இத்தனை ஆண்டு காலம் இங்க இருந்திருக்க மாட்டார். நான் விசுவாசமா என்னால் சொல்ல முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரமபிதா பிழை பூட்டுவார் என்று நம்பி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மகிமையை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லியிருக்கிறார், உங்களை விசேஷமாய் நான் எண்ணுகிறேன். ஆமென். பறவைகளையே நான் பிழை போட்டுக்கிறேன் அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்? பிழை போட்டுவேன். கண்டிப்பா உங்களுக்கு போஜனம் கொடுப்பேன். நீங்க பட்டினியா இருக்க மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, உங்க வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோன்னு இருக்காதுங்க. உங்க வாழ்க்கை ஒரு 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 பெரிய காரியத்தை செய்து ஒரு பெரிய ஒரு அற்புத அடையாளங்களை காண்கிற ஒரு வாழ்க்கையாய் அமையும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுருன்னு தெரியும்ல, பேதுரு ஒரு சீஷன் உங்களுக்கு இருந்தா தெரியுமா வேதத்துல? அவன் பாருங்க, மற்றவர்கள் பயந்து அந்த படகுல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது இவன் சொன்னா, ஆண்டவரே நீரே ஆனால் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல தண்ணீர்ல நடந்து வரேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஆண்டவரை மட்டும் பார்த்து அந்த ஜலத்தின் மேல் நடந்தான். அதற்கு பின்பதை யாருமே நடக்கலைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரமபிதாவை நீங்கள் பார்க்கும் போது ஜலத்திலே நீங்கள் நடப்பீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில நான் யோசிப்பேன், என்னுடைய சம்பளமும் என் மனைவியோட சம்பளம் சேர்த்து குறைஞ்சது ஒரு 25,000 ரூபாயை தாண்டாது. ஆனா எங்களுடைய கமிட்மெண்ட், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பினான்சியல், நாங்க பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்க குடும்பத்துல 5 பேர் இருக்கோம். மளிகை செலவு, கேஸ், நாங்க வாங்கினதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 8,000 ரூபாய் நான் மாசம் பெட்ரோல் அடிக்கிறேன். ஒவ்வொரு தேவைகள் இருக்கு. இதெல்லாம் கூட்டி பார்த்தா ஒரு 40,000 45,000 தாண்டிடும் ஒரு மாசத்துக்கு. ஆண்டவரே நான் கேட்பேன், ஏசப்பா இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு எப்படி ஆண்டவரே நான் பண்ணினேன்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் எந்த இடத்துல நான் ஆஃபரிங் வாங்குறது இல்லை, எந்த இடத்துல காணிக்கை நான் வாங்குறது கிடையாது. ஆண்டவர் கொடுக்குற ஊழியத்தை செய்துறேன், அவ்வளவுதான். ஆண்டவரே நீங்க இந்த வாரம் இங்க அனுப்பியிருக்கீங்க, போதும் ஆண்டவரே உங்க ஊழியத்தை செஞ்சேன், போதும் ஆண்டவரே நான் போயிடுவேன் வீட்டுக்கு. நான் போகும்போதே எனக்காக அங்க ஒரு பிரியாணி இருக்குங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சந்தோஷமா சொல்லுவேன். நான் ஊழியத்தை முடிச்சு பசியோட நிறைய இடங்கள்ல போயிருக்கேன். நான் போய் முடிக்கும் போது யாராவது ஒருத்தவங்க, பிரதர் பிரியாணி பார்சல் வாங்கினேன், உங்களுக்கு சேர்த்து வாங்கினேன், இந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவர் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க தேவை என்னன்னு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாது, ஆனாலும் அவருக்கு தெரியும். நான் இதுவரை ஒரு 4 பாடல் நான் சொந்தமா இயற்றி பாடி இருக்கிறேன். ஒரு 3 பாடல் யூடியூப் சேனல்ல வெளியிட்டு இருக்கோம். இப்ப 4வது ஒரு பாடல் ஆடியோ முடிச்சிருக்கோம். வீடியோ இன்னும் ரெடி பண்ணி அடுத்த மாசம் 10 தேதியில அதை யூடியூப்ல வெளியிடலாம்னு சொல்லி நாங்க விருப்பப்பட்டு இருக்கோம்.
நான் ரெண்டாவது பாடல் எழுதின போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை வைத்து தான் எழுதினேன். என் தேவை எதுவென்று எனக்கு முன்னமே அறிந்தவரே, என் தேவை நீர் என்று நல்ல பங்கை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் தேவை எதுன்ட்டு அவருக்கு தெரியும். எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவையான பங்கு அது. நான் ஆண்டவரை நினைச்சேன், ஆண்டவரே இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நினைச்சேன், ஆண்டவரே என் தேவை எதுவென்று எனக்கு முன்னமே நீர் அறிந்தவர், என் தேவை நீர்தான் என்று இந்த நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வரிகளை எழுதினேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட தேவையினுடைய நடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு சொல்றேன், உங்கள் தேவை சந்திக்கப்படுவது 200% உண்மை. 200% அது கண்டிப்பாய் நடக்கும். ஆனா தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்கும் விசேஷித்த ஆவி இந்த இடத்துல பாருங்க, தானியேலுக்குள்ள என்ன ஆவி இருக்குங்க? விசேஷித்த ஆவி. முதலாவது காலேபுக்குள்ள என்ன இருந்துச்சு? வித்தியாசமான ஆவி, அதாவது வேற ஆவின்னு போட்டிருக்கு. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஆவி. இந்த இடத்துல தானியேலுக்குள்ள என்ன இருக்கு? விசேஷித்த ஆவி. ஓகேங்களா? இந்த இடத்துல அப்படி விசேஷித்த ஆவி இருந்தமையால் ராஜா அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியா ஏற்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கையை உயர்த்துங்களேன். உங்களை பார்த்து சொல்றேன், இது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். உங்களுக்குள்ள விசேஷித்த ஆவி இருக்கிறதுபடியினால் ஆண்டவர் உங்களை உயர்த்த ஆசைப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளுடைய உயர்வு இருக்க போதுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்க போது ஆண்டவர் சிலரை பெரிய அதிகாரியாய் உயர்த்த ஆசைப்படுகிறார். ஐயா எனக்கு தெரியாது, நான் பிற்காலத்தை நோக்கி சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருக்க குழந்தைகள்ல பலர் அதிகாரிகளாய் உயர்த்தப்படுவார்களாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பலர் எழும்பி இந்த வல்லம் பகுதியில மாத்திரம் இல்லங்க, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல மாத்திரம் இல்லங்க, இந்த இந்திய தேசம் முழுவதற்கும் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பதவியில இருக்கும்படியாய் ஆண்டவர் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சிலரை ஊழியக்காரராய் எழுப்ப விரும்புகிறார், சிலரை தீர்க்கதரிசியாக எழுப்ப விரும்புகிறார். சிலரை குறித்த தரிசனம் பெரிய தரிசனமா இருக்கிறது. அவர்கள் பல இடங்களிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விதையை தூவுகிறவர்களா இருக்க போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஐயா எனக்கு நான் சொல்றேன், இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் முழுவதுமாய் இறங்கி இருக்கிறது. ஒரு காரியத்தை நான் சொல்றேன். முதலாவது நீங்க வித்தியாசமானவர்கள் சொன்னேன். இப்ப சொல்றேன், நீங்க விசேஷித்தமானவர்கள். ஆண்டவர் உங்கள் இருதயத்துல ஒரு வித்தியாசமான ஆவியை கொடுத்தார். இப்பொழுது ஒரு விசேஷித்த ஆவியை கொடுக்க ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. 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 நீங்கள் விசேஷமானவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றேங்க, இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். நான் சிலரை பார்க்கிறேன், சிலருடைய கர்ப்ப பிறப்புகளை பார்க்கிறேன். அவர்கள் ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து பலரை ஆளக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சிலருடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சத்துரு உனக்குன்னு சில எல்லை வைத்திருந்தான், ஆனா உன் கர்ப்ப பிறப்பு, உன் சந்ததி, உன் சந்ததியின் சந்ததி அந்த எல்லையை தாண்டி ஒரு அபிஷேகத்துக்குள் பிரவேசிக்கும், ஒரு ஆசீர்வாதத்துக்குள் பிரவேசிக்கும், ஒரு வாக்கு தத்தத்திற்குள் பிரவேசிக்கும். அன்றைய தினத்துல மோசே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கண்களால் பார்த்தான். யோசுவா அதை சுதந்திரித்துக் கொண்டான். இன்னைக்கு சொல்றேங்க, கையை உயர்த்துறவங்களை பார்த்து சொல்லுகிறேன்,
உங்களுக்குள்ள உங்க கர்ப்ப பிறப்பு, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்ததியினர், உங்களிடத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த சந்ததி யோசுவாவை போல வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலரை எழுப்ப விரும்புகிறார், சில சாமுவேல்கள் எழும்புகிறார்கள், சிலர் யோசுவாக்கள் எழும்புகிறார்கள். ஹல்லேலூயா. நான் பார்க்கிறேங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்க கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். சகோதரி, நான் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்றேன். சகோதரனே, இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுறேன். இன்றைக்கு நீ இருக்கிற நிலையை வைத்து உன் முடிவை நீ நிர்ணயித்து விடாதே. ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு மாற்றம் வரும். உனக்குள்ள ஒரு காரியத்தை வைக்க விரும்புகிறார். நீ விசேஷமானவர், நீ வித்தியாசமானவர். ஆண்டவர் சிலரை தொடுகிறார், மனதுல பேசுறாரு. சிலருடைய எண்ணங்களில் ஆண்டவர் உங்க சிந்தனையில பேசுகிறார். உன் முடிவு இது அல்ல. நீ நினைத்திருக்கலாம், என் முடிவு இதுதான், என்னால் இதை தாண்டி என்னால செயல்பட முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை நான் மாற்றுகிறேன், உன் முடிவுகளை நான் மாற்றுகிறேன். உன் முடிவு இது இல்லம்மா, மனுஷன் உனக்கு இதுதான் முடிவுன்னு எழுதி வைத்திருக்கிறான். நான் சொல்றேங்க, கர்த்தர் முடிவுகளை மாற்றுகிறவர். அந்த முடிவுகளை இன்றைக்கு இப்பொழுது அவர் மாற்ற ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. நீ வித்தியாசமானவன், நீ விசேஷமானவன். நீ எப்படி படைக்கப்பட்டவன் தெரியுமா? கர்ப்பத்திலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. தாயின் கருவில் இருக்கும் போது எரேமியாவை அவர் பெயர் சொல்லி அழைத்தார். அவர் பாருங்க, தாயின் கருவில் இருக்கும் போதே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுறேன், உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரராய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை ஒரு உயர்ந்த அதிகாரியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகள் எழுப்பி ஜெயிப்பார்கள். எதெல்லாம் உன் கனவுல நீ நினைச்சியோ, எதெல்லாம் உன் வாழ்க்கையில இதெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைத்தா நல்லா இருக்கும் நீ நினைச்சியோ, சகோதரி தாய்மார்களே, இன்றைக்கு அந்த காரியங்களை என் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் விசேஷமானவன், நான் ஸ்பெஷலுங்க, நான் ஸ்பெஷலுங்க, நான் ஸ்பெஷலுங்க. அவர் என்ன அப்படிதாங்க சொல்றாரு, மகனே மகளே, நீ எனக்கு ஸ்பெஷல். ஏசாயா 43 சொன்னார் பாருங்க, நீ என் பார்வைக்கு அருமையானபடி நான் கனம் பெற்றாய். மனுஷன் கண்ணுக்கு நீ வெறுப்பா தெரியலாம், மனுஷன் கண்ணுக்கு நீ ஒதுக்கப்பட்டவனாய் தெரியலாம், மனுஷன் கண்ணுக்கு நீ புறக்கணிக்கப்பட்டவளாய் தெரியலாம், மனுஷன் கண்ணுக்கு நீ அற்பமா எண்ணப்பட்டவராய் தெரியலாம். ஐயோ, நான் இன்னைக்கு சொல்றேங்க, ஆண்டவர் கண்ணுக்கு நீ அருமையாய் தெரிகிறாய். நீ விசேஷமானவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு என்னங்க? நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன். முதல் 2 காரியத்தை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? நான் வித்தியாசமா. மறக்க கூடாது. நான் பாஸ்டர்ட்ட அடுத்த வாரம் இந்த செய்தி என்னன்னு கேட்க சொல்லுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனப்பாடமா வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியா தானே சொல்லியிருக்கேன் நானு. நான் வித்தியாசமானவன். 2வது ஒரு காரியம் சொன்னேன், நான் விசேஷமானவன். அப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நம்ம தலைப்பு என்னங்க? நான் யார், நான் எதற்காக அழைக்கப்பட்டவன். அப்ப நான் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆமா தானே? நீங்க யாரு? என்னங்க
நல்ல சத்தமா சொன்னீங்கன்னா ஒரு உற்சாகமா, நான் வித்தியாசமானவன், நான் விசேஷமானவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது 2 காரியத்தை நான் சொல்லிட்டேன். நம்ம சொன்ன அந்த 2 காரியத்துல நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? அம்மா தெரிஞ்சிருச்சுல்லம்மா? சரி, அம்மா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சரி, முதலாவது நான் வித்தியாசமானவன், 2வது விசேஷமானவன். சரி, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? நீங்க இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க, எதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க? யோசிக்கலாம். நாம் எதற்காக, ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்துல கோடி ஜனங்கள் இருக்காங்க. இந்த வல்லம் பகுதியில எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் இருக்காங்க. நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? அப்போஸ்தலரின் நடபடிகள் 7வது அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல 400 வருடம் இருந்தாங்க. சொல்லுங்களேன், எத்தனை வருஷம்? 400 வருடம் இருந்தாங்க. முதல் 200 வருடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. முதல் 200 வருடங்கள் அவர்கள் பலுகி பெருகினார்கள். முதல் 200 வருடங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனால் சூழ்நிலை மாறுகிறது. யோசேப்பை அறியாத ஒரு தேவன் அந்த ராஜன் அந்த இடத்திற்கு ஒருத்தன் வரான். யோசேப்பை அறியாத ஒரு சாதி அந்த இடத்திற்கு வருகிறது. வரும்போது அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த ஜனம் பழுகி கொண்டே இருக்கிறது, நாளைக்கு இவங்களே நமக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தா என்ன செய்யறதுன்னு சொல்லி நினைத்து அவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் மேல அதிகாரம் கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, மோசே பிறக்கும் போது ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போட சொல்லி ஒரு கட்டளை வருகிறது. மோசே ஒளித்து வைக்கப்பட்டான் 3 மாசம். அந்த நைல் நதியில விடும்போது பார்வோன் குமாரத்தி அவ எடுத்துக்கொண்டு போய் வளர்க்கிறாள். ஆண்டவருடைய திட்டம் அந்த இடத்துல இருக்கிறது. 40 வருடங்களுக்கு முன்பதாகவே மோசேயை அந்த அரண்மனையில கொண்டு போய் அவர் நிறுத்தி இருக்கிறார். அவனுக்கு 40 வயதாகும் போது அவன் நினைக்கிறான், நான் என் கையினாலே இந்த ஜனத்தை விடுவிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் விடுவிக்க அவன் நினைக்கும் போது அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை நியாயாதிபதியாகவும் ஆந்திரத்திற்கு ஓடுகிறார். 40 வருட காலம் பார்வோனின் அரண்மனை வாழ்க்கை, 40 வருடம் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. அவன் 80வது வருடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்களை விடுவிக்கும்படி நீ அங்கே போ. இன்றைக்கு கையை உயர்த்தவங்களை பார்த்து சொல்றீங்க, இந்த ஜனத்தை, இந்த கிராமத்தை, இந்த பகுதியை நீங்க விடுவிக்க வரலன்னா வேற யார் வருவா? புதுசா யாராவது மெட்ராஸ்ல இருந்து வந்து இங்க ஊழியம் பண்ணுவாங்களா? இல்ல வேற 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 வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த இடத்துல ஊழியம் பண்ணுவாங்களா? ஆண்டவர் உங்களை அழைத்ததன் நோக்கம் இந்த பகுதியை அவருக்கு சொந்தமாய் மீட்டுக் கொள்வதற்காக. நீங்க விசுவாசிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியலங்க. நீங்க உருவாக்கும் போதே ஆண்டவர் நினைத்திருக்கிறார், இந்த பகுதியில நீ ஒரு மீட்பனாய் நிற்க வேண்டும் என்று. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கையை உயர்த்தும் போது சொல்லுகிறேன், நீங்க கையை உயர்த்த ஆண்டவரை பார்த்து கேட்க போறீங்க, ஆண்டவரே நான் இந்த பகுதிக்காய் நான் நிற்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே இந்த பகுதிக்காய் ஆண்டவரே நான் இறங்கி செபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த பகுதியை விடுவிப்பதற்காய் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே என் ஜனம் துன்பத்தில் இருக்கு, ஆண்டவரே என் ஜனம் அடிமத்தனத்தில் இருக்கு, என் ஜனம் பாவத்தில் இருக்கு, ஆண்டவரே என் ஜனம் அக்கிரமத்தில் இருக்கு, என் ஜனம் ஆண்டவரே தகப்பனே உண்மை அறியாத வாழ்க்கையில இருக்கு. ஆண்டவரே நான் உம்முடைய அழைப்பு நிமித்தமாய்
இவர்களை விடுவிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். பிள்ளைகளே, தேவஜனமே, முதலாவது நாம் யார் என்று பார்த்தோம். இப்பொழுது நான் அழைக்கப்பட்டதன் பின்னணி என்ன, நான் அழைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன், நான் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன், நான் எதற்காக இந்த ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் என் ஜனத்தின் விடுதலைக்காக அனுப்பப்பட்டவன். மோசே எனக்கு அப்படிதாங்க சொன்னா, நான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தின் விடுதலைக்காக அனுப்பப்பட்டவன். இன்றைக்கு சில மோசைகள் இங்கிருந்து எழும்ப போகிறார்கள், சில மோசைகள் எழும்புகிறார்கள், சில கிதியோன்கள் எழும்புகிறார்கள். ஓ மகனே, மகளே, உன்னை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். நீ ஜெபிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகிறது, நீ துதிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாகிறது, நீ வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணும் போது ஒரு விடுதலை உண்டாகிறது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஒரு விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா. வாயை திறந்து துதிங்களேன். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு நான் நேரம் தரேன். ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து, இயேசுப்பா, இந்த ஜனத்திற்கு இந்த பகுதி பேரை சொல்லி நீங்க ஜெபிங்களேன். ஆண்டவரே, இந்த கிராமத்தின் பேரை சொல்லி ஜெபிங்களேன். இந்த இடத்தை எங்களுக்கு சொந்தமா தாங்க ஆண்டவரே, இந்த கிராமத்தை எங்களுக்கு சொந்தமா தாங்க ஆண்டவரே. இந்த இடத்துல உங்க ஆலயம் எழும்பணும், இந்த இடத்துல அநேகர் உங்களை ஆராதிக்கணும், இந்த இடத்துல அநேகர் உம்மை தெரிந்து கொள்ளணும், அநேகர் உம்மால் ஆண்டவரே மீட்கப்படணும் ஆண்டவரே, அநேகர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே அப்பா பிசாசில் பிடியில மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை. பிள்ளையே, நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீ முழங்கால நிற்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, உன் ஜெபத்திலே இந்த கிராமத்தை குறித்து நீ வைக்கும் போது, ஆண்டவர் இந்த கிராமத்திற்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணுவார். ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்றால் நீ திறப்பிலே நிற்க வேண்டும். இந்த இடத்து ஒரு விடுதலை வரணும்னா நீ திறப்புல நிற்கணுங்க, நீ உபவாசத்துல நிற்கணுங்க, உன் ஜெபத்தை அதிகரிக்கணும், உன் வேத வாசிப்பு அதிகரிக்கணும், உனக்கும் ஆண்டவருக்கும் உண்டான உறவை அதிகரிக்கணும். பிள்ளைங்க, உன் ஜனம் ரட்சிக்கப்படணும். உன் சொந்த பந்தம் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், உன் இன ஜன பந்துக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள், உன் சொந்தங்க எல்லாமே. நீ போய் சொல்லல, யாருங்க சொல்லுவா? நீங்க வாயை திறந்து என் தேவன் இயேசு அறிக்கை சொல்ல யாருங்க செய்ய முடியும்? மகனே, மகளே, நீ இந்த பகுதியின் விடுதலைக்காக அனுப்பப்பட்டவள். நீ இந்த பகுதியுடைய மாற்றத்திற்காக அனுப்பப்பட்டவன், இந்த பகுதியோட வளர்ச்சிக்காய் அனுப்பப்பட்டவன், இந்த பகுதியோட உயர்வுக்காக அனுப்பப்பட்டவன். இந்த கிராமத்தோட ஒரு ரட்சிப்பிற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்னு தெரிஞ்சிருக்கேன் ஆண்டவரே, நான் என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டேன்னு தெரிஞ்சிருக்கேன் ஆண்டவரே. என் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அப்படியே நாம எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷத்துல நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. வாயை திறந்து செபிக்கும் போது, நீ வாயை திறந்து அறிக்கை செய்யும் போது, நீங்க வாயை திறந்து ஆண்டவரே என் கிராமத்தை வெற்றியும் நீங்க சொல்லும் போது, இன்றைக்கு என் தேவன் இந்த கிராமத்திலே செயல்பட ஆசைப்படுகிறார். ஐயா, நான் பார்க்கிறேன், நான் சில விதமான சாபங்கள் உடைகிறதை பார்க்கிறேன், சில விதமான போராட்டங்கள் உடைகிறதை பார்க்கிறேன், சில விதமான உங்களுடைய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக.
ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு சூழ்நிலை, ஒரு படி கூட நீ மேலே எழும்ப முடியாத ஒரு நிலை உன் வாழ்க்கையில நீ யோசித்து இருக்கலாம். நாமத்துல சொல்லுகிறேன், எதெல்லாம் உன் வாழ்க்கையில தடை என்று இருக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்திலே சொல்லுகிறேன், இன்றைக்கு தடைகள் உடைக்கப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில நீ எதற்காக தெரியுமா அழைக்கப்பட்டு இருக்கிற? சாபங்களை உடைப்பதற்காக, சத்துருக்களை மேற்கொள்வதற்காக, சத்துருக்களை ஜெயிப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்துருவை மேற்கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான் அந்த வேதத்திலிருந்து தாங்க பேசுறேன், நான் சொந்த வார்த்தையில பேசுறேன். சத்துருவை ஜெயிப்பதற்கு அவர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன் சாபங்களை உடைப்பதற்கு உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உன் வியாதிகளை மாற்றுவதற்கு உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீ ஜெபிக்கும் போது, நீ அவருடைய பாதத்திலே நிற்கும் போது உனக்கு ஒரு விடுதலை சில விதமான வலைகளை, சத்துரு கண்ணிகளை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறார். நீ எப்பொழுது சிக்கி விழுவாய் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேங்க, நீ வீழ்வாய் என்று எதிர்பார்த்தவருடைய முன்பதாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி அழகுவார். எப்படா உனக்கு சாபம் வரும், எப்படா என்னை செத்து போக நினைச்சிருப்பாங்க. நான் சொல்றேங்க, அவர்களுக்கு முன்பதாக உன்னை உயர்த்தி வைக்கிற தேவன் உண்மை உள்ளார். நான் சொல்றேங்க, அன்றைக்கு பிள்ளையாம் சாபத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஆனா அந்த சாபங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் திருப்பினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களை பார்த்து யாரெல்லாம் சபித்திருக்கிறார்களோ அந்த சாபங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார். பேசினா நான் யாருன்னு எனக்கு சொல்லிட்டாரு, நான் எதற்காக அழைக்கப்பட்டேன்னு எனக்கு சொல்லிட்டாரு. நான் சந்தோஷத்தோட வீட்டுக்கு போறேன்னு சொல்றவங்க இருக்கீங்களா? நல்ல கருத்தை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். கண்களை மூடி செபிக்கிறேன். கர்த்தாவே, நீங்க சொன்ன வார்த்தையை நான் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போய் சேர்ந்துட்டேன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க, குடும்பங்கள்ல பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகளை மாற்றி போடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, எல்லா வியாதிகள், போராட்டம், பலவீனத்தை மாற்றி போடுங்க. தகப்பனே, பிள்ளைகள் உண்மை நம்பி வந்திருக்காங்க. ஆண்டவரே, வேதத்துல நாங்க வாசித்திருக்கிறோம், உண்மை நம்பி வந்த ஒருவரும் ஏமாந்து போனது. நன்றி செலுத்துகிறோம். ஊழியருக்காக, ஊழியக்கார அம்மாக்காய் செபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு பெரிய சபையை எழுப்புவதற்காக நீங்க வரும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் கருணை தட்டி தேவனை வாய்ப்புகளுக்காகவும் அவர் ஊழியத்துக்காக நாம் செபிக்க போகிறோம். கடைசியாக கண்கள் வருவோம். சோதரிப்போமாக. சோதரியாக 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 ஆவியினால் ஏவப்பட்டவங்க பாஸ்டருடைய ஊழியத்துக்காக, அவர் குடும்பத்துக்காக நன்றி கேட்டுக்கொள்கிறோம். ஆசீர்வதிங்க. அவரை செய்கிற ஊழியத்தின் எடைகளை விரிவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கிராமத்துக்கு செல்கிற அந்த ஊழியத்தின் பெருகவே பெருக செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் பணத்தேவையை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கோவில வருகிற உங்க கூடவே இருக்கட்டும். ஊழியத்தின் எடைகள் விரிவாக்கப்பட கிருபைக்காக நன்றி நன்றி அப்பா. நன்றி செய்கிறோம் அப்பா. ஒரு சிலர் பிரிசில ஆசீர்வதிங்க. ரத்த கோட்டைகளை மூடி மாற்றிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கூட வந்து அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரை ஆசீர்வதிங்க. எல்லா கருணையை மாற்றிம்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பாசமா எஸ்தர் பாசமா கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு ஒரு ஒளியாய் கர்த்தர் மாற்றும்படியாய் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தை பிரகாரமாய் ஆண்டவரே மகனுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா மகனை பாதுகாத்துக் கொள்வீராக. அப்பா உடன் வந்த சகோதரனை கருத்துல நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். மகனுக்கு இருக்கிற எல்லா பலவீனத்தையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. இப்பொழுதே அப்பா ஒரு மாற்றங்கள் ஆண்டவர் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளில் ஏற்படும்படியாயிற்று. எல்லா ஆண்டவரே அப்பா சொல்ற பலவீனத்தை கர்த்தர் மாற்றி இந்த பலத்தினால் ஆரோக்கியத்தினால் இடை கட்டி கொள்ளும்படியாயிற்று. அதனுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. அப்பா நீங்க இவ்வளவு நேரமாய் நீ என்னோட பேசுறதுக்கு காய் மக்கள் நன்றி. இந்த கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த சர்வ வல்லவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை அதுவே மகிமைப்படுத்தும்படி அந்த வெள்ள கிராமத்தில் அதுவே உம்முடைய ஊழியக்காரர்கள் எடுத்து ஆண்டவரே எங்கள் கிராமத்தில் பயன்படுத்தும் தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ரத்தம் சிந்தி மீட்டிய ரத்த சேவையில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வசனத்தை ஆண்டவரே போதனையை போதித்த தேவதாசனுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவர் போகையில் வருகிறோம். ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறாரோ அந்த வல்லமை வெளிப்படுவதாக ஆண்டவரே சிசம் ஆண்டவரே அவர் குடும்பத்தாரும் திருக்கரத்தில் ஒப்புக்கிறோம். இரு பிள்ளைகளும் கருத்தில் ஒப்புக்கிறோம். ஆண்டவரே அவரோடு தன்னுடைய மாமனார் வந்திருக்கிறாங்க. அவர் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் மனைவி பாசமாக பலவீனமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லா பலவீனத்திலே ஆண்டவர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பூர்ண சுகத்தை கட்டிடுங்க, சாட்சியை ஏற்படுத்துங்க. ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய அழைப்பை ஏற்று ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வெள்ளங்கிற ஊழியர்கள் அழைத்து வந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவர் போரிடம் வருகிற வந்து பாதையில் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நல்ல பிதாவே. பிதாவுக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர்கள் அமீன் இன்றைக்கு நம்மோடும் கூடி வந்த ஒவ்வொருவரோடும் என்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே திருமுழுக்கு ஞானஸ்நானம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னவெனில் என்னை நினைவுடி சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தின் ஆளாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து
இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் கழிவினரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். நாம் நியாயத்திற்கப்படும் போது உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த திருசபை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தின் ஜீவனையும் கொடுத்து கிரயமாக வாழ்ந்த திருசபை ரட்சிப்பு வெளியேறி பெற்றது. ரட்சிப்பு நம்மளுக்கு தேவனை கற்று தந்திருக்கிறார். சோத்திரம் பண்ணி இதை விட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள். இது எங்களுடைய வாங்கி பூசிகள். இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறுபடுகிறே செய்யுங்கள் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த மாதம் தேவனை கற்றுக்கொண்டவர்களை காத்துக்கொண்டு புதிய மாதத்துக்குள் வரவேற்றிருக்கிறார். இவர் பிரிவில்லாத காரியங்கள், சமாதானம் இல்லாத காரியங்கள் இருக்குமானால் இப்போது நாம் அறிக்கையிட்டு கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாகவும் சோதரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன் 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 சோதரன். கல்வாரி அன்பை எண்ணிடும் போது கண்கள் கலங்குதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் போது கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்சமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் திகைக்கின்றதே. அப்பா மனம் பெரிதே, அப்பா மடு பெரிதே. கல்வாரி அன்பை என்னிடம் வேலை கண்கள் கலங்குதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கின்றதே. போதனை பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தனமாக புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றீர். தாகம் தாகம் என்று எனக்காய்
வழங்கப்பட்ட ஆண்டவராகிய தூயவர் திரு ரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் யோகுதையா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. ஸ்தோத்திரத்துடைய கர்த்தருடைய ரசத்தை நாம் பானமாகுமாக. இன்னமும் கர்த்தருடைய சரீரமும் ரத்தமும் இருக்கிறது. நீங்கள் திருவிந்து எடுக்காதவங்க உள்ளவங்க திருவிந்து எடுக்காத உள்ளவங்க அங்கே இருந்திருக்காங்களா? உள்ளவங்க சொல்லுங்க. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதையா அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி ஏத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா உம்மை நினைத்து பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நம்ம இருக்கிற பாஸ்டர் நிகமேன் அவர்கள் வந்து ஜெபித்து திருவிதாரதற்கு போகிறாங்க. மகா கிருபையும் இறக்கமுள்ள எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளின்மை கூட ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை திருவிருந்து ஆராதனையில் கர்த்தாவே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பார்த்து ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் ஆண்டவரே இவர்களோடு தங்கி தாபரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். கர்த்தாவே இந்த நாளின்மை கூட ஆண்டவரே உங்களுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பூசித்த இவர்களை கர்த்தாவே நீதாமே ஆண்டவரே கடைசி நாட்களில் உயிரோடு எழுப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு நேராக ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை தகுதிப்படுத்தினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். உங்களுடைய மாம்சத்தினாலே புதிதும் ஜீவனமான வழி திறந்திருக்க உங்களுடைய ரத்தத்தினால் நாங்கள் திருவாசனத்தின் தைரியமாய் கிட்டி சேர கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் எல்லா கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திங்கப்பா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் இன்னும் மேம்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். வல்ல கர்த்தர் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சாலம் வராது. ஆமென்.